ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். நம்ம இப்போது எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கிற மாரத்தள்ளியில் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கோம். அதோடைய ரூம் டூர் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரூமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு முன்னால் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்வே இருந்துச்சு. இதையும் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாமேன்ட்டு வந்தேன். பெங்களூரில் கிளைமேட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இங்கே வந்தால் யாருக்குமே திரும்பி போக மனசு வராது, அந்த அளவுக்கு கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலோட ஃபுல் வியூ, சைடு வியூ. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா லிவர்பூல் ஹோட்டல்ஸ். இதோட ஃப்ரண்ட் வியூ இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம உள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா லாபி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ப்ளசண்ட்டாக இருந்தது. ஒரு புத்தா ஸ்டாச்சு வேறு வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ நம்ம மேலே ரூமுக்கு போகிறோம். ரூம் போடுறதுக்கு முன்னால் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாலும் வந்து பஃபே வச்சுருக்காங்க. வாட்டர் மெலான் ஜூஸ் பார்த்திங்கன்னா, மில்க் இருக்குது. மில்க் வேணுன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டில் வச்சுருக்காங்க, கொஞ்சம் சூடு பண்ணி குடிக்கணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா டோஸ்டர் வச்சுருக்காங்க, ப்ரெட் டோஸ்டர். இது பார்த்திங்கன்னா பட்டரு வச்சுருக்காங்க, ஜாம் வச்சுருக்காங்க. ப்ரெட்டு பார்த்திங்கன்னா வீட் ப்ரெட்டும் இருக்குது, மைதா ப்ரெட்டும் இருக்குது. இது வடை, இட்லி, இது பார்த்திங்கன்னா சூப்பராக சாம்பார் இருக்குது. இது வெஜ் புலாவ், செடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைனாப்பிள் கேசரின்னு நினைக்கிறேன். ஆமாம், பைனாப்பிள் கேசரி. எக், பாயில்டு எக் இருக்குது. தேங்காய் சட்னி இருக்குது. சால்ட் அண்ட் பெப்பர், சூப் பவுல் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஓட்ஸ் இருக்குது, அப்புறம் கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட வேண்டியதான். நான் பார்த்திங்கன்னா ப்ரெட் எடுத்திருக்கேன், வெஜ் புலாவ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைனாப்பிள் கேசரி எடுத்திருக்கேன். நான் ப்ரெட்டு பார்த்திங்கன்னா பட்டரும் ஜாமும் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வெஜ் புலாவ், பைனாப்பிள் கேசரி, அப்புறம் வாட்டர் மெலான் ஜூஸ். இட்லி, சட்னி, சாம்பார்லாம் ரெகுலராக சாப்பிட்றது தான். அதனால் நான் இன்றைக்கி இதுதான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட். எனக்கு இவ்வளோ போதும். சாப்பிட்டு நான் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நம்ம ரூம் பார்த்திங்கன்னா 4th ஃப்ளோர். நம்ம லிஃப்ட்டில் வந்து கீழே இறங்கியாச்சு. நம்ம சாப்பிட்டது வந்து 5th ஃப்ளோரில். 4th ஃப்ளோரில் நம்ம ரூம் போகலாம். லிஃப்ட்லேருந்து வந்தோடனே பார்த்திங்கன்னா வியூ வந்து இப்படி தான் இருக்குது. மொத்தம் 5-6 ஃப்ளோர் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. இதுதான் நம்மளுடைய ரூம். இப்போ நம்ம உள்ளே போகலாம். நம்ம ரூமுக்கு உள்ளே போனீங்கன்னா ஒரு சின்ன ஃபாயர் மாதிரி இருக்குது. சைடில் வந்து வார்ட்ரோப். உள்ளே போவோம். பார்த்திங்கன்னா பெரிய கிங் சைஸில் பெட் இருக்குது. பெரிய மிரர் வச்சுருக்காங்க. நம்ம மேக்கப் பண்ணி ரெடி ஆனவுடனே ஒரு ஃபுல் வியூ பார்த்துக்கலாம். அப்புறம் டிவி இருக்குது. அப்புறம் 2 ட்ரா கொடுத்துருக்காங்க, நம்மளுடைய திங்ஸ் வந்து நம்ம வச்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சீட்டர், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காஃபி டேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு லேண்ட்லைன் ஃபோன் இருக்குது. இதோடைய ஸ்பாட்லைட்லாம் பாருங்கள், நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது. எதுவுமே ரொம்ப பளிச்சுன்னு இல்லை, அப்படியே மைல்டாக இருக்குது. ஸ்பாட்லைட்டில் எல்லாமே ஹைட் பண்ண மாதிரி தான் இருக்குது. பார்த்திங்கன்னா லாங் கர்டைன்ஸ் போட்டிருக்காங்க.
இதிலேருந்து அப்படியே நம்ம பெங்களூரோட வியூவை வந்து உட்கார்ந்த இடத்துலேருந்தே நம்ம பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப பிஸியான சிட்டி இது, ஐடி சிட்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மில்க் பவுடர் கொடுத்துருக்காங்க, காஃபி கப், அப்புறம் கெட்டில் இருக்குது. வார்ட்ரோப் பாருங்கள், நம்மளுடைய கிளாத்ஸ்லாம் வந்து வச்சுக்கலாம். அது தாராளமாக நிறைய இடம் இருக்குது. ஒரு சிங்கிள் வார்ட்ரோபு. இப்போது நம்ம பாத்ரூம் பார்க்கலாம். பாத்ரூம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ராக்ரன்ஸோடு இருக்குது. நல்லா எசென்ஷியல் ஆயிலெலாம் போட்டு நல்லா அரோமாவோடு வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா வால் ஃபுல்லாக டைல்ஸ் போட்டிருக்காங்க. பாத் டவல் இருக்குது, ஹேர் ட்ரையர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹெட் பாத் எடுத்துட்டோம்னா நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஷவர் இருக்குது, சோப்பு, ஷாம்பு, அதுக்கப்புறம் பேஸ்ட்டு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இருக்குது. சைட் டேபிள் இருக்குது. அதுக்கப்புறம் 2 வாட்டர் பாட்டில் வச்சுருக்காங்க. ஹேங்கிங் லைட். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஏசி ரூம் தான். இந்த குஷன் பாருங்கள், ரொம்ப அழகாக சாஃப்டாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விலாக் தான். ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குது, அதுக்கு நாங்கள் கிளம்பணும். ஸோ இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் ஈவினிங் கிளம்ப வேண்டியிருக்கு. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி அப்படி இல்லைன்னா ஒரு விலாகோட மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.